என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது. எப்படி கதறுதான் உதாரணம் சொல்றாரு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சித்து கதறுதா கதறுதா கதறுதா. யாராருக்கு அப்படி வாஞ்சி இருக்கு ஆண்டவர் மேல? தேவன்னா அப்படியே உன் உள்ளம் கதறணும். மற்ற வாழ்க்கையெல்லாம் மாயையான வாழ்க்கை. தேவன் தந்திருக்கிற அனைத்தையும் அனுபவி. ஆனா இந்த உலகத்துல கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறதும், அவர் அன்பை புரிந்து கொள்ளுகிறதும், அவரை நேசிக்கிறதும், அவர் மேல வாஞ்சியா இருக்கிறது போல இன்பமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இளைப்பாறுதலான வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை எங்கேயுமே பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பூலோகத்திலிருந்து உங்க மனசு, உங்க இருதயம் அந்த மான் தண்ணீருக்காக நீரோடைக்காக கதறுது போல தேவன் மேலேயே என்று அடுத்த வசனத்தை சொல்றேன். ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. எப்பொழுது 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 உமது சந்நிதியில் அவன் எப்பொழுது விடியும். இங்கே தாவீது எப்பொழுது ஆலயத்துக்கு போவேன், தேவனை சந்திப்பேன், அவர் வார்த்தையை கேட்பேன். இதுதாங்க உங்களிடத்துல ஆண்டவர் விரும்புகிறது. கிறிஸ்து அப்படித்தான் இருந்தாரு. கிறிஸ்து இந்த பூமியிலேயே எப்படி அன்பிலே நடந்து கொண்டாரோ அதை போல நாமும் நடக்க பிரயாசப்படணும், மாறி ஆகணும். அந்த அன்பு நம்ம இருந்து வெளிப்பட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா எவ்வளவு உயரமா நீங்க போனாலும், உயரத்திலிருந்து விழுகிறவன் எவ்வளவு விபத்துக்குள்ளாய் ஜீவன் போய்விடுமோ அதை போல ஆயிடும். உன்னுடைய பக்தி, உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய அந்நியபாச, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஆத்தும ஆதாயம், உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய தசம பாகம் எல்லாம் உன்னை காப்பாற்றாது. அதெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும். ஆனா இந்த வாஞ்சை தான், தேவன் மேல இருக்கிற வாஞ்சை தான், அவர் சன்னிதானத்தின் மேல இருக்கிற வாஞ்சை தான், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு உள்ளம் துடிக்கிற அந்த துடிப்பு தான் உன்னை இந்த பூலோகத்தில் இருக்கிற பாவங்களுக்கு விலக்கி பாதுகாக்கும்.